உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை தாக்க முயன்றது வெட்கக்கேடான செயல் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி.ஆர். கவாய் மீதான தாக்குதல் முயற்சிக்கு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்து பதிவை வெளியிட்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை தாக்க முயன்றது வெட்கக்கேடான செயல் என்று அவர் தனது கண்டன பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், முதல்வரோட கண்டன பதிவில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு, முழுமையான விவரத்தை சொல்லுங்க. உச்சநீதிமன்ற வளாகத்திலேயே நடந்த இந்த இழிவான செயல் ஜனநாயகத்தின் மிக உயர்ந்த நீதித்துறை அலுவலகத்தின் மீதான தாக்குதல் என முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இது மிக கடுமையான கண்டனத்திற்கு உரியது எனவும் இந்திய தலைமை நீதிபதி இந்த சம்பவத்திற்கு அமைதியுடனும் கண்ணியத்துடனும் பெருந்தன்மையுடனும் பதிலளித்தது இந்த அமைப்பின் பலத்தை காட்டுகிறது. இருப்பினும் இந்த சம்பவத்தை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது எனவும் இந்த தாக்குதலை நடத்தியவர் வெளியிட்ட காரணத்தை பார்க்கும்போது அழுத்தம் மற்றும் படிநிலை மனப்பான்மை, அப்ரசிவ் மற்றும் ஹியரார்கிக்கல் மைண்ட் செட் இருப்பதை தெரிகிறது. எனவே நமது நிறுவனங்களை மதித்து அவற்றை பாதுகாக்கும் ஒரு கலாச்சாரத்தை வளர்க்க வேண்டும், மேலும் நம்முடைய நடத்தையில் முதிர்ச்சியை காட்ட வேண்டும் எனவும் முதலமைச்சர் தன்னுடைய ட்விட்டர் மூலம் தெரிவித்திருக்கிறார். பிரியா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை தாக்க முயன்றது தொடர்பான சம்பவத்திற்கு முதல்வர் கண்டனம் தெரிவித்து பதிவை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்.